ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், அறுவலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிட துளிகள் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த ஒரு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். அந்த நூலின் பெயர் தியாகராஜசேகரம் என்ற நூல். இந்த நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள் எண்ணற்ற தகவல்கள் நடைமுறையில் ஒத்துப்போகிறது. நிறைய ஜாதகங்களில் அப்படியே பொறிந்து போயிருக்கிறதால் இதை காணொலிகளாக தர வேண்டும் என்ற எண்ணத்துக்கு அதை தற்போது கொடுத்து கொண்டும் வருகிறேன். அந்த வகையில் தற்போது 6ஆம் பாவம் சார்ந்த தகவல்கள் இப்போது உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். 6ஆம் அதிபன் சுபனாக பாவர் பாராமல் கேந்திர திரிகோணங்கள் நட்பில் இருந்தாலும் 6ல் இருந்தாலும் அவன் நீர் வியாதி உடையவனாக இருப்பான். சத்துருவால் கடன் ருணத்தால் கஷ்டப்பட்டு பாவியாக இருப்பான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. பாவிகள் சம்பந்தப்பட்டாலும் இது தோஷமில்லை. 6, 8 செவ்வாய் சூரியன் இருந்தால் விவசாயம், நிலம், பூமி உண்டானவனாக இருப்பான். 6ஆம் இடத்தில் நல்லோர்கள் நின்றால் இவன் தாயாதி விவகாரங்களில் கஷ்டப்பட்டு இராஜாங்கமேறியும் தொக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பில் உள்ளவர்களே தாய்மாமன் வழி சொந்தத்தில் வழக்கு, வியாஜியம், நீதிமன்றம் என்று சென்று கடைசியில் அவமானப்பட்டு அந்த உறவையும் இழந்து அதற்கான சொத்தையும் இழந்து ரொம்பவும் துக்கப்படுகிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 6ஆம் இடத்தில் சுபக்கரங்கள் வலிமை பெற்றிருக்குமானால் தன் வம்சத்தோர்களை மெலியச் செய்வதுடன் புவியில் விவகார விஷயங்களை தெரிந்து அதை முடிவு செய்ய வல்லவனாக திகழ்கிறான். 6ஆம் இடத்தில் கடினமாகிய தீக்கோள்கள் நின்றிருக்க இவன் துஷ்டர்களுக்கு துஷ்டனாகவும் தன்னை எதிர்த்தவர்களுக்கு வலிமை பொருந்திய அதிக சக்தி பெற்றவனாகவும் யாவராலும் புகழப்படக்கூடிய தன்மை உள்ளவனோடு இருக்கிறான். 6ஆம் இடத்தில் பாவக்கரங்கள் வலிமை பெற்றிருக்கும் பட்சத்தில் யாவரும் அச்சம் கொள்ளும்படி தீரனாகவும் சத்துருக்கள் கைகூப்பி நிற்கக்கூடிய தன்மை உள்ளவனாகவும் இருக்கிறார்கள். லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் ராகு நிற்க இவன் விலங்குகளுக்கு யாதொரு தடையும் நேரிடாது. தேல் முதலிய பல விஷயங்களும் இவனை தீண்டாது. பல பேர்களும் போற்றும்படியாக கீர்த்திமானாக இருக்கிறான். 6ஆம் இடத்தில் பலவானாகி கேந்திரத்தில் இருக்க அவரை சுபக்கிரகங்கள் பார்க்க இவன் உலகத்தில் யாவராலும் போற்றி செய்யப்பட்டு கொடியோர்களுக்கு மீண்டவனாகவும் இருக்கிறான். 6ஆம் இடத்தில் ஜென்மாதிபதியும் சூரியனும் கூடினால் சுரத்தினால் கண்டம் வரும். சந்திரன் கூடினால் ஜலத்தால் கண்டம் வரும். அங்காரகன் கூடினால் ஆயுதத்தால் கண்டம் வரும். சனியுடன் கூடினால் சோரர்களால் பயம் வரும், கண்டம் வரும். சுக்கிரனுடன் கூடினால் ஸ்திரீகளால் வம்பு வழக்கு, கண்டம், அவமானம் வருகிறது. ராகு கூடினால் விஷத்தால் கண்டம் வரும். ஜென்மாதிபதியும் 4ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் கூடினாலும் அல்லது 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அஜீரணத்தால் கண்டம் உண்டு. லக்னாதிபதியோடும் வாகனாதிபதியோடும் சனி கூடில் விஷபாசானத்தால் கண்டம் உண்டாகும். 4ஆம் அதிபதியுடன் சனி சேர்ந்து ஜென்ம லக்னத்தில் நிற்க விஷபாசானத்தால் கண்டம் உண்டு. லக்னாதிபதியோடும் வாகனாதிபதியோடும் பாம்பு கூடில் பந்தமான மரணம் வரும். லக்னாதிபதி நல்லோர் வீட்டில் நிற்க 7ஆம் இடத்ததிபன் லக்னத்தில் நிற்க மாதா பிதா இருவருக்கும் மரணத்தை உண்டு பண்ணும். 6ஆம் அதிபதியோடு பாவர் கூடி லக்னத்திலும் 8ஆம் இடத்திலும் நிற்க திக்பிரமை கொண்டு அங்கத்தில் விரணமுண்டாகும். அப்படி சேர்ந்தவர்கள் அவரவர்கள் ஸ்தானங்களிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கில் அவர்களுக்கு மேற்கூறிய பிணிகள் என்று தைரியமாக சொல்லலாம். 6ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் மேவ 6ஆம் இடத்ததிபன் கேந்திரத்தில் இருக்க சுபக்கிரகங்கள் பார்த்தடின் பெரியோர்களுக்கு உபகாரங்கள் செய்து நலி இல்லாமல் வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீக்கோளாகில் நன்மை அடைந்தால் எதிரிகளுக்கு எதிரியாகவே இருப்பான். சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பார்க்கில் பிறந்த சேய் அழியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை மட்டும் வைத்து சொல்லுவது என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை.
சூரியனும் சந்திரனும் ராகு கேதுவனுடைய நட்சத்திரத்தில் வந்து இவர்களுக்கு திரிகோணத்தில் சனியும் கேதுவும் புதனும் அமைந்திருக்க அவர்கள் 100% அழியாக இருக்கிறார்கள். சனியும் புதனும் கூடி கேதுவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களும் இரு பாலினத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. சூரியனுடன் கூடி சுக்கிரன் வீட்டில் இருக்க சந்திரன் ஆண் அங்கசத்தில் இருந்த அமைப்போடு பிறந்த குழந்தை அழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் லக்கினத்துக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் நின்று அந்த கிரகம் அதனுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகமும் இயற்கை பாவ கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அவன் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறான். ஆனாலும் தன் தேவைக்கு தேவையை தவிர மற்றவர்களுடைய அனைத்து தேவைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவன் பரிபூரணமாக நிராகரிக்கிறான். அவனுக்கு உறவு என்பது இல்லை, குழந்தைகள் என்பது இல்லை, மனைவி என்று இல்லை. இவர்களுக்கு தன்னுடைய தேவைகள் மட்டுமே தெரியும். உடல் தேவையாக இருக்கட்டும், பண தேவையாக இருக்கட்டும், மன தேவையாக இருக்கட்டும், இந்த 3 தேவைகளையும் பயன்படுத்தி கொண்டு சுலபமாக தூக்கி எறிந்து விடுகிறார்கள். இதில் யாருக்கு அந்த சூழ்நிலை அமைகிறது என்று பார்க்கும் பொழுது சிம்ம லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கினத்துக்கு 6ஆம் இடத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் 2ஆம் பாவத்திலேயும் 3ஆம் பாவத்திலேயும் சூரியன் இருக்க பிறந்த சிம்ம லக்கினத்துக்காரர்கள் பலமான சுயநலவாதியாக இருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களை இம்சித்து வாழக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அல்லது இவர்களுக்கு குருவனுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் இவர்கள் மற்றவர்களுக்கு பலமான உதவிகளை செய்து கொண்டும் வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடையின்றி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.